ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் நீங்க பேடிஎம் அதிகமா பயன்படுத்துவீங்களா? அது இல்லாம வேற எந்த யுபிஐ ஆப்ப அத கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வீடியோக்கு கீழ கமெண்ட் செக்ஷன் இருக்கா? அங்க கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. சரி, இந்த வீடியோல நான் பேடிஎம் பத்தி தான் பதிவு பண்ண போறேன். ஸோ அதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர சமீபத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா, நீங்க அடிக்கடி உங்களுடைய பேடிஎம் அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணி யாருக்கும் இந்த கியூஆர் கோட காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது உங்களுக்கு யாராச்சும் பணம் செட்டில் பண்ணணும்னா, உங்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணா தான் அவரால உங்களுடைய அக்கவுண்ட்க்கு பணத்த அனுப்ப முடியும். அப்போ நீங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய பேடிஎம் அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணுவீங்களா? அதுக்கு இனி வேலையே இல்ல. ஏன்னா பேடிஎம் ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சர அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எங்க இருக்கு? எப்படி பயன்படுத்தணும்? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் குடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் எல்லா வீடியோலயும் சொல்றது தான். வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. நான் இன்ட்ரோல சொன்ன மாரி பேடிஎம்ல புதுசா ஒரு ஃபீச்சர அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லணுங்க. இந்த பேடிஎம் பேமெண்ட் சர்வீஸ் லிமிடெட்ல ஒருத்தரு சிஇஓவா இருந்தாரு. சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபிசர். அவர் பேரு நகுல் ஜெயின். அவருக்கு இந்த பொசிஷன குடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்ல, எம்டியா கூட இருந்திருக்காரு. மேனேஜிங் டைரக்டர். திடுதிப்புன்னு அவரு ரிசைன் பண்ணிட்டாரு. இதத்தான் நான் சொல்ல வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? அந்த பேடிஎம்ல ஒரு ஃபீச்சர அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்காக. இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி ஐஃபோன்ல இருக்கு. ஐஃபோன் யூசர்ஸ் முறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் கொஞ்சம் லேட்டு. எனிவே, அந்த ஃபீச்சர நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அடிஷனலா ஒரு ஃபீச்சர் ஆல்ரெடி களத்துல இறக்கிட்டாங்க. அத பத்தி நான் லாஸ்ட்ல சொல்றேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபோன ஓப்பன் பண்ணி முதல்ல பேடிஎம் அப்ளிகேஷன தேடுங்க. ஏன்னா நெறைய அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு இடையில இந்த பேடிஎம் அப்ளிகேஷன் இருக்கும். நான் கண்டுபிடிச்சுட்டேன். எங்க இருக்குன்னா, ஃபோன்பேக்கு பக்கத்துல இந்த பேடிஎம் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த அப்ளிகேஷன நான் ஓப்பன் பண்ண போறேன். அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிட்டேன். டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு. நான் பிக்சர் ஆட் பண்ணல. அதனால என்னுடைய நேம வச்சு ப்ரொஃபைல் பிக்சர இந்த பேடிஎம் செட் பண்ணிருச்சு. இப்ப நான் அத தட்டுறேன். தட்டுன உடனே நான் சொன்னேன்ல, ஒரு புது ஃபீச்சர அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு. அதுக்கு ஸ்டார்ட்டிங்ல நான் உங்களுக்கு விளக்கம் குடுத்திருந்தேன். கியூஆர் கோடுக்கு கீழ பாருங்க, ஷேர் கியூஆர், டவுன்லோட் கியூஆர். அதுக்கு கீழ பாருங்க, ஆட் கியூஆர் டு ஹோம் ஸ்கிரீன். இதாங்க அந்த ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி ஐபோன்ல இருக்கு. முறைய ஐபோன் யூசர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தான் லேட்டா வந்திருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. வேற எந்த யுபிஐ ஆப்லயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்ல. எனிவே நம்ம அத தட்டுவோம். தட்டுன உடனே பாத்தீங்கன்னா, ஆட் கியூஆர் டு ஹோம் ஸ்கிரீன். ஒரு சின்ன படத்த குடுத்திருக்காங்க. அதுல டெமோவும் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆட் குடுத்துற வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரீன் ஓபன் ஆகும். அதிலே கியூஆர் கோடே நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. 4x4 அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா, ஆட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அத நம்ம தட்டிருவோம். ரிசீவ் மணி கியூஆர் விட்ஜெட் ஆட் ஆயிருச்சு. டன் குடுத்துருங்க. இப்ப நம்ம வெளிய வந்துருவோம். பாத்தீங்களா? செமையா இருக்குல்ல? இது சூப்பருங்க. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பேடிஎம் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி கியூஆர் கோட காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. சோ இதுல ஒரு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு அட்டை குடுத்துருவாங்க. அந்த அட்டைய காமிச்சாலே ஸ்கேன் பண்ணி அவங்க பணம் அனுப்பிருவாங்க. பட் அந்த பணம் ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் ரீச் ஆகுறதுக்கு நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு. பட் இந்த மாரி கியூஆர் கோட நீங்க உங்க போன்ல செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, யாராச்சும் உங்களுக்கு பணம் அனுப்பணும்னா இத காமிச்சா போதும். போன தொறந்த உடனே இந்த மாதிரி கியூஆர் கோட் டிஸ்ப்ளே ஆகும். அவங்க உங்க கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை செட் பண்ணி அனுப்புவாங்க. அதை நீங்க இமிடியேட்லி ரிசீவ் பண்ணிக்கலாம். இது அருமையான ஒரு செட்டப். ஸோ நீங்க பேடிஎம் அப்ளிகேஷனை பயன்படுத்தினீங்கன்னா உடனே இந்த மாதிரி கியூஆர் கோட உங்க போனோட ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்ணிக்கோங்க. இல்லப்பா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி கீழே பாருங்க, ரிமூவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அங்க இருந்து தூக்கப்படும். உங்க பேடிஎம் அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய கியூஆர் கோட எப்படி ஹோம் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க. நான் ஸ்டார்டிங்ல ஒண்ணு சொன்ன தெரியுமா? ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சரை பேடிஎம் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. இப்ப யாராச்சும் உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் பேடிஎம்ல அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அனுப்பும் போது நமக்கு ஒரு ரியல் டைம் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, இந்த காயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த காயின்ஸ் கீழே விழுந்தா ஒரு சவுண்ட் வருமே, அந்த சவுண்ட் எடுத்திருக்காங்க நோட்டிபிகேஷனுக்கு இந்த பேடிஎம். அத நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா பேடிஎம் இத பிரத்யேகமா மென்ஷன் பண்றாங்க. காயினை டிராப் பண்ணா அதுல இருந்து வரக்கூடிய சவுண்டை நாங்க எடுத்து ரியல் டைம் நோட்டிபிகேஷனை நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம்
அதை ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை செக் பண்ணி தான் பார்த்துருங்களேன். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் இதோட பலனை அனுபவிப்பாங்க. வழக்கம் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே நிறைய பட்டன் யூடியூப் விதைச்சு விட்டுருக்கான். அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்